அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராகு கேதுவின் பெயர்ச்சியால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் 26 முதல் திருக்கணிதத்தின்படியும் இதற்கு பிறகு சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் இந்த பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. குறிப்பாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாக நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் இருந்து தைரியஸ்தானம், சகாயஸ்தானம், வெற்றிக்கே உரைத்தான 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்திற்குள் ராகு நுழைகிறார். அதே போன்று மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேதுவை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து மிக வலுவாக பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட துணிச்சலுடன் மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. மனக்குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய பாதை புலப்படக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அது மட்டுமல்லாது பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் முற்றிலுமாக கட்டுப்படுவதற்கான, கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை விலக்கி நன்மை நிறைவாக பெறக்கூடிய வகையில் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பை சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சகல பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு அமர்வதால் எந்த விதமான சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் எளிதில் வெற்றி கிடைக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நிகழ்வுகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை வந்து சேரப்போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள், உடன் பிறந்தவர்கள், சகோதரர் சகோதரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் மன வருத்தம் நீங்கி உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. திருப்திகரமான சூழல் கிடைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வகையிலும் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதோடு மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக பாகியஸ்தானமாகிய 9இல் அமர்வதால் பல வகையில நன்மைக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவும் சப்தமத்தில் நுழைகிறார். அதே போன்று சனி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தைரியத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. எனவே இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேது சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் போது ராசியின் அதிபதியான குருவும் சனியும் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே
மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்குங்க. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை உறுதியாகவே 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் 9இல் அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கேதுவும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். சில வருடங்களாகவே புதிதாக வீடு அல்லது வீட்டுமனை, நிலம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டும் வெற்றி கிடைக்காத தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிகள் விலகி துணிவுடன் பல பணிகளை செய்து முடிப்பதோடு உடல்நல ஆரோக்கியம், உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. எனவே அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் மிக பெரிய அளவில் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அந்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மனக்கவலை, மனக்குழப்பம் போன்றவை முற்றிலுமாக விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. அதிருப்திகள் அனைத்தும் விலகி இந்த வேளையில் எடுத்த காரியத்தை அனைத்தையும் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். எனவே சரியாக பெண்மணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிதானமாக பேசி அதிருப்தியான விஷயங்களை கூட திருப்திகரமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் பல பணிகளை மேற்கொள்வதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் திருக்கணிதத்தின்படியோ அல்லது வாக்கிய பஞ்சாகமத்தின்படியோ துவங்கியதற்கு பிறகு உறுதியாக திருநாகேஸ்வரம் சென்று ராகு கேது பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சர்பதோஷம் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எவ்விதமான தடையுமின்றி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை வந்து சேரும். நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு